இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் எக்ஸாம். யாருக்குன்னு தானே பார்க்குறீங்க? இந்த கேக் பாப்ஸு, இந்த ஹனி கேக்கு, இந்த முட்டை மிட்டாய், இன்னைக்கு வந்து நியூவாக ட்ரீம் கேக்கும் பண்ணியிருக்கேன். ட்ரீம் கேக்கு, அப்புறம் வந்து ஜார் கேக்கு. ஜார் கிடைக்கல, அதனால் வந்து ட்ரீம் கேக் பண்ண பாக்ஸ்லேயே வந்து இந்த ஜார் கேக்கும் பண்ணியாச்சு. இந்த ட்ரீம் கேக், ஜார் கேக் 2 பேரும் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஹனி கேக்கு, அப்புறம் முட்டை மிட்டாய், கேக் பப்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணது தான். அங்கே வந்து ப்ரௌனி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 5 பேர் மட்டும் வந்து இன்றைக்கி எக்ஸாம் போகிறாங்க. ரிசல்ட் உடனே வந்துடும். பட் பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்கன்னு தான் தெரியல, பார்க்கலாம். அங்கே வந்து ஒன்லி ஹெல்தி ஆப்ஷன் மட்டும்தான் அலோடு. மைதாலாம் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆயிலும் அலோடு இல்லை. நம்ம இந்த ஸ்பான்ஸ்லாம் வந்து பட்டர் ஊற்றி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரீம் கேக் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ட்ரீம் கேக் அடியில் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ராகி ஸ்பாஞ்சு தான். அப்புறம் வந்து இந்த கேக் பப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ராகியில் பண்ண கேக் பப்ஸ். ஹனி கேக்குக்கு வந்து இந்த வீட் கேக் பண்ணி அதில் பண்ணியிருக்கேன். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஆயில்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்தி ஆப்ஷனில் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மாதிரி தான் கேட்டாங்க, ஹெல்தி ஆப்ஷன் மட்டும்தான் அலௌடு, மைதா ஆயிலெலாம் வந்து சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஒரு 5 ப்ராடக்ட் வந்து சாம்பிளுக்கு பண்ணி அனுப்பினேன். பட் ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு தெரியல. வந்ததும் கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.